ஹalleluya தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். நீங்க வேற தேசத்துல இருந்தா குட் ஈவினிங் ஆர் குட் ஆஃப்டர்நூன். அந்தந்த நேரத்துல எத்தனையோ தேசங்களிலிருந்து பகுதிகளிலிருந்து நீங்க அனுதின தியானத்துல கலந்து கொள்றீங்கன்னு ஆவிக்குரிய விதத்துல பலப்படுகிறோம்னு தெரியப்படுத்துறீங்க. அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நிறுத்தாமல் இந்த அனுதின தியானத்தை கர்த்தருடைய வருகை வரைக்கும் தொடரணும் முயற்சி செய்கிறேன். எனக்காகவும் நீங்க ஜெபிங்க. வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு வசனத்தை தியானிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையோடு நாங்க தொடங்கினா எங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்போ, உம்முடைய சித்தத்தை அறிந்து வாழ்ந்தா, உம்முடைய சாட்சிகளா இருந்தா அது எவ்வளவு பாக்கியமோ உணர்த்தும்படி எங்களோடு பேசும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வசனத்திலே நமக்கு தேவையான எச்சரிக்கைகள், திருத்தங்கள் என்னங்க, அநேக விதத்திலான வாழ்க்கையின் ரகசியங்கள். வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அநேக விதத்துல நடத்துதல்களை தேவனுடைய வசனத்திலிருந்து கொடுக்கிறாரு. ஒரு முறை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. துன்மார்க்கருடைய பாதையில் நுழையாதே, தீயோர்களுடைய வழியில் நடக்காதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகிப்போ. எங்க பார்த்தாலும் துன்மார்க்கர் தானங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு தேவபயம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க, நீதி நியாயங்கள் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. இஷ்டம் போல வாழ்கிறவங்க நடுவுல தான் நாம இருக்கிறோம். நம்ம ஸ்கூல்ஸ்ல பிள்ளைங்க போகும்போது, நம்ம ஆபீஸ்க்கு நாம போகும்போது, எங்க பார்த்தாலும் பாருங்க, இன்றைக்கு இந்த நாகரிகம் வளர்ந்து விட்டு மனுஷங்க, ஈவன் பிள்ளைங்க, இதுக்கு முன்னாடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்போம், ஆனா இன்றைக்கு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ட்ரக் அடிக்ட்ஸ் ஆயிடுறாங்கன்னு சொல்லி, காதல் விஷயங்களை சிக்கிக் கொள்றாங்கன்னு, முரட்டாட்டம் செய்யறாங்கன்னு நாம கேட்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? நாம எப்படி நடந்து கொள்ளணும்? இந்த உலகம் மனுஷங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த கெட்டு போகிற உலகத்திலே துன்மார்க்கரின் நடுவே, துஷ்டர்களின் நடுவே நாம எப்படி இருக்கணும்னா, அதிலே நாம நுழையாம விலகி கடந்து போகணும். விலகி கடந்து போ. அவாய்ட் த சர்க்கம்ஸ்டான்சஸ். எல்லாரோடும் ஒற்றுமையா இருங்க, எல்லாருக்கூடயும் சமாதானமா இருங்க. ஆனா எல்லாரோடும் எல்லா விஷயத்திலையும் நாம பங்குள்ளவர்களா இருக்கக்கூடாது. அநேகர் ஒரு தவறு செய்தாலும் அது தவறுதான், அதனால அது சர்வசாதாரணம் நினைச்சு நாமளும் உடன்பட்டா நாம நஷ்டம் போவோம். உண்மையை சொல்லணும்னா, இயேசு ஆண்டவரை நம்பினவங்க ஒரு வார்த்தையை கற்றுக்கொண்டா பிழைச்சுப்பாங்க. அப்படின்னா ஆண்டவருக்காக வாழ முடியும். நோ என்று சொல்ல முடியும். வேண்டாம் சொல்லுவீங்களா? ஈஸியா, கஷ்டமா? சுலபமா? ரொம்ப சுலபம். நோ என்று சொல்வது எவ்வளவு கஷ்டங்க. அது என்ன இருக்கு அதுல? ரொம்ப சுலபம் அது. ஆனா நம்ம சொல்ல மாட்டோமே. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க நினைப்போம்ல எப்பவுமே. மற்றவங்களை பத்தி தயக்கம் இல்லாதவர் ஆண்டவர் இருந்தாரு. பாவம் விஷயத்திற்கு வந்தா நம்ம நோ சொல்லணும். என்னோட மூவிக்கு வரியா? நோ. என்னோடு பெக் அடிக்கிறியா? நோ. என் கூட இந்த தம் அடிக்கிறியா? நோ. என் கூட ஊர் சுத்துகிறதுக்கு வரியா? நோ. சொல்லுவீங்களா? தப்பான வழிகளுக்கு, தப்பான பழக்கங்களுக்கு நாம போகாம நோ சொல்ல முடியணும். அப்படி நீங்க உண்மையாக, முக்கியமா வாலிப காலத்துல, முக்கியமா உங்க வாலிப இச்சைகளுக்கு நீங்க கீழ்ப்படியாம, உலக நண்பர்களுக்கு கீழ்ப்படியாம, சூழ்நிலைகளுக்கு அடங்கி போகாம, பாவத்துக்கு நோ சொல்ல முடிஞ்சா நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ முடியுங்க. நான் எதுவானாலும் ஆண்டவருக்காக செய்வேன், எதுவானாலும் செய்வேன், ஆனா பாவத்தின் விஷயத்துக்கு போக மாட்டேன். எவ்வளவு பேர் சொன்னாலும், எவ்வளவு பேர் கேட்டாலும், எத்தனை பேர் செய்தாலும், நான் மட்டும் என் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்ற தீர்மானம் எடுங்க. எல்லாரும் பொய் சொல்றாங்க, நீயும் இந்த பொய்யை சொல்லுப்பா, உனக்கு இந்த லாபம் கிடைக்கும். எல்லாரும் திருட்டு கையெழுத்து வச்சுட்டாங்க, நீயும் வைப்பா, உனக்கு இது ரிவார்ட் கிடைக்கும்.
எல்லாரும் செய்யறது தானே. உன் மேலதிகாரிகளும் கீழதிகாரிகளும் செஞ்சுட்டாங்க, நீயும் ஓகே சொல்லுன்னு சொன்னா அநேகம் பேர் மனசாட்சி நிமித்தமா நோ சொல்லி கஷ்டங்கள்ல விழுந்தவங்க இருக்கிறாங்க, வேலை போனவங்க இருக்கிறாங்க, சஸ்பெண்ட் ஆனவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் கூட தேவன் அவர்கள் பட்சத்துல இருந்து அவர்களுக்கு நீதி செய்வது, அவர்களை இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவது என்பது அநேக சாட்சிகள்ல நம்ம கேட்கலாம். எல்லாரும் ஆமானுக்கு வணங்குனாங்க முழங்கால விழுந்து. மொர்தெகாய் சொன்னார், நோ, நான் என் தேவனாகிய ஆண்டவரை தவிர யாருக்கும் வணங்க மாட்டேன். நான் சல்யூட் செய்வேன் ஒரு அதிகாரியா. உன் காலை பிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, உன் பாதத்துல வணங்க வேண்டிய அவசியம், முழங்கால் போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அது நிமித்தம் அவரை கொல்லணும்னு நினைச்சாங்க. ஆனா நீங்க எஸ்தரின் புஸ்தகம் வாசிச்சா உங்களுக்கு புரியும். மொர்தெகாய்க்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த தூக்கு மரத்துல கடைசியில ஆமானே தூக்கிலிடப்பட்டான். எவன் வெட்டின குழியிலே தானே விழுவான். நீங்க பாவத்தின் அழுத்தத்துக்கு கீழ்ப்படியாதீங்க, துன்மார்க்கருடைய வார்த்தைக்கு விழாதீங்க, உலக பிரகாரமாக வாழாதீங்க. நமக்கு நல்ல வாலிபன் காணப்படுகிறார் தானியேலின் புஸ்தகத்துல. அது யாரும் இல்ல, தானியேல் தான். தானியேல் ஒரு யூதனாய் இருந்தவன். நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் நாட்டை சிறைப்பிடித்து அதுல இருக்கிற ஆஸ்திகளை எல்லாம் கொள்ளையிட்டு, அது மட்டும் அல்லாமல் அதுல இருந்த இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப தெளிவானவங்களும் அறிவில் கூர்மையானவங்கன்னு உணர்ந்து அங்க என்ன கட்டளையை கொடுத்தாருன்னு பாருங்க. அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் ராஜாவின் அரமனையில சேவிக்க திறமையுள்ளவர்களாகிய சில வாலிபரை கொண்டு வந்தார். பார்த்தீங்களாங்க, தேவன் கொடுத்த சௌந்தரியமும் சகல விஷயங்களில் திறமையும் அந்த ஞானமும் கல்வியில் நிபுணரும் இது எல்லாவற்றையும் உடைய வாலிபரை, சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு சாத்தான் சிறுவர்களை பிடித்துக் கொள்கிறான், சிறுமிகளை பிடித்துக் கொள்கிறான். சிறுவனாக உன்னுடைய வாழ்க்கையை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தாயானால் வாழ்நாள் எல்லாம் அதனுடைய அறுவடையை நீங்க அறுக்க வேண்டியதாக இருக்குங்க. சிறுவன் நடக்க வேண்டிய வழியை அவனுக்கு கற்றுக்கொடு என்று வசனம் சொல்லுகிறது. இந்த தானியேலும் அவனுடைய நண்பர்களின் பெற்றோர் யாரா இருப்பாங்களோ அவங்க இவங்க பிள்ளைங்களா இருக்கும்போதே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற விஷயத்தை, இவங்க சரீரம் தேவ ஆலயம் என்ற விஷயத்தை அவங்க தெரிந்து கொண்டாங்க. அதனால ராஜா அவர்கள் எல்லாரையும் பிடித்து கொண்டு வந்து அவர்களுக்கு கல்தேயரின் மொழியை கற்றுக் கொடுத்து தன் ராஜாங்கத்திலே தேவன் கொடுத்த ஞானத்தை, தேவன் கொடுத்த பலத்தை, அழகை, தேவன் கொடுத்த கெப்பாசிட்டி எல்லாம் கூட சாத்தான் எடுக்க முயற்சிக்கிறான். இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. எத்தனையோ பேர் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்த ஆண்டவரை அறிந்தோம் என்று சொல்லுகிற வாலிப பிள்ளைங்க சாத்தானுக்கு கொத்தடிமைகளா இருக்கிறாங்க. உங்க பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்களா? இந்த வசனத்தை கேட்கிற வாலிபனே, நீ அப்படி இருக்கிறாயா? வாலிப சகோதரி, ஜாக்கிரதை. வாலிப காலத்திலே நுகத்தை சுமக்கணும். உன் வாலிப பிராயத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படி. உன் வாலிப பிராயத்தை பரிசுத்தமா காத்துக்கொள். இவங்களை அங்க கொண்டு சென்று ராஜா சொன்னார், 3 வருஷம் உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுங்கப்பா. நம்ம மொழியை கற்றுக்கொடு, நம்ம கல்ச்சரை கற்றுக்கொடு, இங்க எப்படி இருக்கணும்னு கற்றுக்கொடு. தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஞானத்தை, அனுபவ ஞானத்தை, அவங்க படிப்ப, அழக, அவங்க பர்சனாலிட்டிய நாம பயன்படுத்துவோம் என்று சொன்னபோது அவர்களுக்கு ராஜ விருந்து கொடுக்கப்பட்டது. நல்லா புஷ்டியாகும்படிக்கு ராஜ விருந்து உட்கொள்ளுகிற சாப்பிடும்படி அவர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அது வரைக்கும் அவங்க எவ்வளவு அடிமைகளாக கஷ்டப்பட்டாலும் சிறையில் இருந்த இந்த வாலிபர்கள் திடீரென்று விருந்து காமிச்சா விழுந்து விழுந்து சாப்பிடுவாங்க. சிலர் பசியோடு இருக்கிறவனை பாருங்க, அந்த இலையில இருக்கிற சாப்பாடு கூட எடுத்து சாப்பிடுவாங்க பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட பசியோடு இருந்தாலும் எத்தனை நாள் ஆச்சோ இப்படிப்பட்ட ருசியான உணவை சாப்பிட்டு என்ற சூழ்நிலையில இருந்தாலும் தானியேல் ஒரு வார்த்தை சொல்ல முடிந்தது பாருங்க. ராஜாவின் போஜனத்தாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில்
தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடிந்தார். இந்த ராஜ உணவு எனக்கு வேண்டாம், இந்த போதை உண்டாக்கும் திராட்சரசம் எனக்கு வேண்டாம். ருசிகரமான உணவுக்கு விழுந்து போறவங்க வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாதுங்க. குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க என்ன ஆகிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். மிருகத்தை விட மோசமான நிலைக்கு மாறிவிடுறாங்க. அது மட்டுமில்ல, தானியேல் சொல்லுகிறார், என் சரீரம் தேவனுடைய ஆலயம் இது, இதை நான் அசுத்தப்படுத்த மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் செய்து தேவனுக்காக உறுதியாக நின்னார். அதனால இந்த தானியேல் 4 ராஜாக்களின் காலத்துல தீர்க்கதரிசியாக இருந்தார், பிரதானியாக இருந்தார். தானியேலின் தேவனே தேவன் என்று எல்லாரும் ஒத்துக்கொள்ளும்படிக்கு அறிவிக்கப்பட்டது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியல. காரணம், பாவத்துக்கு அடங்கி போகிறவன் தேவனுக்கு உதவான். சாத்தானுக்கு கொத்தடிமையாக இருக்கிறவன் வாழ்க்கையில எதையும் சாதிக்க மாட்டான். வேண்டான்னு சொல்றது கற்றுக்கோங்க. சாப்பாட்டுக்காக அவசரப்படாதீங்க. சிற்றின்ப பாவ போகத்தை ஆசைப்படாதீங்க. பழைய ஏற்பாட்டுல இன்னொரு வாலிபனை பார்க்கிறோம். அவர் பேர் யோசேப்பு. அழகுள்ளவன், சௌந்தரியன். அவன் எஜமான் அவனை எவ்வளவு நம்பியிருந்தான். சாவியெல்லாம் அவன் கையில கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த போர்த்திபரின் மனைவி இந்த அழகாக இருக்கிற வாலிபனாகி யோசேப்பின் பின்னால வந்து, என்னோடு சயனிப்பாயா, உனக்கு இதை கொடுக்கிறேன், அது கொடுக்கிறேன், உனக்கு இதை செய்வேன், அதை செய்வேன் என்று அவ பின்னாடி வந்துட்டு இருந்தா அவளோடு இருக்க விரும்பவில்லை. அவன் தப்பித்து ஓடிக்கொண்டிருந்தா ஒரு நாள் அவன் சட்டையை பிடித்து நிறுத்தினா, சோதனை வந்துச்சு விழுந்துட்டேன்னு இன்றைக்கு சொல்லுவது போல இல்லாம, என்னங்க இவ்வளவு கோரமான துன்மார்க்கத்தை ஆண்டவர் எதிரே நான் எப்படி செய்வேன்? நீ என் எஜமானியா இருக்கிறாய், என் தாய்க்கு சமமானவர் என்று அவள் கைகளிலிருந்து தப்பித்துக் கொண்டு ஓடிப்போனான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடிப்போ. டோன்ட் கிவ் ரூம் டு த செக்ஷுவல் தாட்ஸ், செக்ஷுவல் இம்மாராலிட்டி. திருமணத்திற்கு முன்பே செக்ஸ் இஸ் நாட் சின். அது தேவன் ஏற்படுத்தினதுதான். ஆனா அது பரிசுத்தமான கணவன் மனைவிக்கிடையே இருக்க வேண்டிய ஒரு பந்தம். அது இஷ்டம் போல அனுபவிக்கிறது, ஆசைப்படுகிறது கிடையவே கிடையாது. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? நீங்க யாராவது தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொன்னார். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் ஞானமற்றவனாய் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக அவன் பாவம் செய்கிறவனா இருக்கிறான். இல்லீகல் illicit affairs, சட்டத்துக்கு விரோதமான திருமண பந்தத்திற்கு வெளியே மற்ற ஸ்திரீகளோடு, புருஷர்களோடு அல்லது திருமணத்திற்கு முன்பு வாலிபர்கள், வாலிப பெண்கள் அசிங்கமான சரீர வேசித்தன காரியங்களுக்கு இடம் கொடுத்தா, வேசித்தனம் செய்கிறவர்களையும் விபச்சாரம் செய்கிறவர்களையும் அவர் தீர்ப்பு செய்யாமல் இருக்க மாட்டார். எத்தனையோ பேர் இன்றைக்கு வாலிபர்கள் செக்ஸுக்கு நோ என்று சொல்ல முடியாம இருக்கிறாங்க. உன் சரீரத்துல உணர்ச்சிகள் பெருகினாலும், வாலிப காலத்துல ஒரு விதமான அஃபெக்ஷன் அது வந்தாலும், அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறாரு. ஜெபியுங்க. உங்களுடைய வாலிப வயதை, இள வயதை நீங்க பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. சாப்பாட்டு பிரியர் விபச்சாரர் ஆவாங்க. சாப்பாட்டை விரும்புறவங்க சரீர இச்சைக்கு விழுந்து போவாங்க. இது இன்டர் கனெக்டட். அதுக்குதான் இள வயதுல நுகத்தை சுமக்கணும். அளவா சாப்பிடுங்க, அளவா தூங்குங்க. அப்போ உங்க சரீரத்தை நீங்க கட்டுக்குள்ள வைக்க முடியும். தூக்க பிரியர்கள் சரி போதும் தூக்கம் என்று எழுந்திருக்காம இன்னும் மணிக்கணக்கில் படுக்கையின் மேல இருக்கிறவங்களுக்கு பாவம் காத்திருக்குங்க. இன்னொரு ஊழியர் சொன்னாரு, அவர் பேர் எலிசா. அவர் நாகமானை குஷ்டரோகத்திலிருந்து சுகப்படுத்தின போது அவர் விலையுர்ந்த வஸ்திரங்களையும் தங்கத்தையும் கொண்டு வந்து, இந்த சின்ன வெகுமதியை எடுத்துக்கோங்கன்னு சொன்னா, அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? வேண்டாம், இந்த பணம் எனக்கு வேண்டாம், இந்த தங்கம் எனக்கு வேண்டாம், இந்த வெள்ளி வேண்டாம். தேவனுனை சுகப்படுத்தியதற்கு நீ உண்மையாக வாழு. எனக்கு இது தேவையில்லை, வேண்டாம் என்று சொல்ல முடிந்தார். என்னங்க, பணத்தை வேண்டான்னு சொல்ல முடியுமா? தவறான பணத்தை வேண்டான்னு சொல்ல முடியுமா?
லஞ்சம் உங்க கையில வைக்கும்போது வேண்டான்னு சொல்ல முடியுமா? உன்னுடையதல்லாததை உனக்கு யாராவது உன்னிடம் லாபத்தை எதிர்பார்த்து உனக்கு கொடுக்கும்போது எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? சொல்லணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து விலகி ஓடணும். அப்போதான் நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவரின் கையினாலே உயர்த்தப்படுவோம். யோசேப்பு கூட எகிப்துக்கு பிரதான மந்திரி ஆனார். இன்றைக்கு தேவனுடைய கையினாலே உயர்த்தப்படும் வரைக்கும் நாம தாழ்த்துவது, பாவத்திற்கு நோ சொல்லுவது, சாத்தானுக்கு நோ சொல்லுவது, ஆண்டவருக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிந்து எஸ் லார்ட் ஹியர் அம் ஐ யூஸ் மீ என்று சொல்ல முடிஞ்சா தேவன் உங்களை அவருடைய சாட்சியை பயன்படுத்துவார். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, சரீர இச்சைகளுக்கு விழுந்து போகிறவர்களா இராம, பாவத்துக்கு அடங்கி போகிறவர்களா இராம, சாத்தானுக்கு அடிமைகள் ஆகாமல், உலக ரீதியா வாழ்கிறவர்களாக இராமல், எங்கள் வாழ்க்கையில் துஷ்ட காரியங்களுக்கு, அசுத்தமான காரியங்களுக்கு, கெட்ட பழக்கங்களுக்கு நோ சொல்லக்கூடிய ஆவிக்குரிய வல்லமையை கொடுங்க ஆண்டவரே. எந்த இள வயது ஆண்கள் பெண்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, இந்த ஜெபத்துல சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ, இப்போதைக்கே அவர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்களை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கிறோம் ஆண்டவரே. பக்தி அற்றவர்களோடு உறவாடாமல், துன்மார்க்கரின் வழியில நிற்காமல், காலேஜ்லயும் ஹாஸ்டல்லையும் பட்டணங்களிலே படிக்கிற சூழ்நிலைகளிலே, வியாபார ஸ்தலங்களிலே, உத்தியோக இடங்களிலே தீமையாய் காணப்படுவதற்கு தூரமாயிருக்கவும், பாவத்திற்கு தப்பித்துக் கொண்டு போகவும், ஆண்டவருடைய சாட்சிகளாய் வாழவும் எங்க இருதயத்தில் தீர்மானம் செய்து கொண்டு இந்த உலகத்துக்கு நோ சொல்லுவதற்கும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய சாட்சிகளாய் வாழ்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஆண்டவரே கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எந்த தேசத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தாலும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமா தேவன் ஜெயத்தை கொடுப்பாரு. ஆவிக்குரிய பலனை பெறுவதற்கு தேவனோடு நேரம் செலவிடுங்க. அவர் வசனத்தை தியானிங்க. அப்போது அநீதியை வெறுப்பதற்கும் நீதியை நேசிப்பதற்கும் ஆண்டவர் பலனை கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.